அரசாங்கத்தை குறை கூற முடியும், ஆனால் 3R எனப்படும் சர்ச்சைக்குரிய இனம், சமயம் மற்றும் ஆட்சியாளர்கள் விவகாரத்தில் ஒரு வரம்பு இருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். ஊடக சுதந்திரத்தில் கலவரம் மற்றும் பொது பாதுகாப்புக்கு மிரட்டல் ஏற்படும் நடவடிக்கைகளுக்கு தாம் அனுமதிக்க முடியாது என டாக் டு அல் ஜசீரா நிகழ்ச்சிக்கு வழங்கிய நேர்காணலில் அன்வார் தெரிவித்தார். ஊடக சுதந்திரத்திற்கான குறியீட்டு இடத்தில் நாம் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டாலும் பரவாயில்லை. ஊடக சுதந்திரம் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் இனம், சமயம் மற்றும் ஆட்சியாளர்கள் விவகாரத்தில் கை வைத்தால் அல்லது அது தொடர்பான அம்சங்களில் வரம்பு மீறி கலவரத்தை தூண்டுவோருக்கு எங்களது நாட்டில் இடமில்லை என அல் ஜசீரா தொலைக்காட்சி நிலையத்தின் சாமி ஜெய்டானுக்கு வழங்கிய நேர்காணலில் அன்வார் கூறினார். KTMB எனப்படும் கிரேதாபி தனாம்லாயு பிரஹாட் பொதுமக்கள் மற்றும் நிறுவனத்தின் நலன்களை கருத்தில் கொண்டு சிறப்பு வாடகை ரயில் சேவைக்கான வழிகாட்டுதல்களை மேம்படுத்தவிருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை அன்று கோலாலம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சிரண்டா வரையிலான இருவழி பயணத்தில் ஈடுபட்ட பிங்கிஷ் ஆண்டு நினைவு விழாவின் போது விடப்பட்ட சிறப்பு வாடகை ரயில் சேவையின் போது ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுதுபோக்கு நிகழ்ச்சி சர்ச்சைக்குள்ளானதை தொடர்ந்து வழிகாட்டுதல்கள் மேம்படுத்தப்படும் என KTMB வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புகைப்பிடிக்கக்கூடாது, மது மற்றும் போதைப்பொருள் போன்றவை பயன்படுத்தக்கூடாது என்பதோடு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனைகளை KTMB நிர்ணயித்திருந்ததோடு இதனை எங்களது வாடிக்கையாளர்களும் ஏற்றுக்கொண்டனர் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக கோலாலம்பூரில் உள்ள ரயில் நிலையத்தில் KTMB சிறப்பு வாடகை ரயிலில் பயணிகள் விருந்தில் கலந்து கொண்ட காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. சுகை பத்தானி பண்டார் புத்ரி ஜெயா தேசிய தொடக்க பள்ளியின் 65 மாணவர்கள் தங்களது பள்ளி சிற்றுண்டி நிலையத்தில் கொய்த்தியோ சூப் உட்கொண்டதை தொடர்ந்து நச்சுணவு காரணத்தினால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். அந்த பள்ளியில் 4, 5 மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் இடைவேளையின் போது கொய்த்தியோ சூப் உட்கொண்டதை தொடர்ந்து வயிற்றுவலி, வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு பிரச்சினைக்கு உள்ளாகினர். மதியம் 12 மணி வாக்கில் அதிகமான மாணவர்கள் இந்த நெருக்கடிக்குள்ளானதை தொடர்ந்து பள்ளி தரப்பு அவசர அழைப்பு சேவையை நாடியதாக அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஜுபீர் உத்மான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அனைத்து மாணவர்களையும் விரைந்து சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் நடவடிக்கையை பள்ளி நிர்வாகம் எடுத்தது. அந்த மாணவர்கள் அனைவரும் ஒரு வகுப்பில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனை மற்றும் குவாலமுடா சுகாதார அலுவலக பணியாளர்கள் சேவையை வழங்கினர். அதன் பின் 7 மாணவர்கள் சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டனர். அவர்களது நிலை சீராக இருப்பதாக ஜுபீர் உத்மான் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். மேலும் அந்த பள்ளியின் சிற்றுண்டி நிலையம் விசாரணைக்காக 3 நாட்களுக்கு மூடும்படி உத்தரவிடப்பட்டதாகவும் அவர் கூறினார். இஸ்தானா நகாராவுக்குள் ஊடுருவ முயன்ற 2 ஆடவர்களுக்கு கோலாலம்பூர் மேஜிஸ்திரேட் நீதிமன்றம் 2 மாதம் சிறை தண்டனை விதித்தது. மே 17ஆம் தேதி மாலை மணி 4:40 அளவில் ஸ்ரீ ஹர்தாமாஸில் இஸ்தானா நகாராவில் 3வது நுழைவாயில் பகுதியில் ஊடுருவ முயன்ற குற்றச்சாட்டை 37 வயதுடைய சலை உடோ மற்றும் 29 வயதுடைய அப்துல் மலிக் அசுக்ரோஃபி ஆகிய இருவரும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவர்களுக்கு மேஜிஸ்திரேட் நூரெலினா ஹனீம் அப்துல் ஹலீம் இந்த தண்டனையை விதித்தார்.
கைது செய்யப்பட்ட தினமான மே 17ஆம் தேதியிலிருந்து தண்டனையை அனுபவிக்கும்படி அவர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே நீளமான கத்தியை வைத்திருந்ததாக சலி ஊடோ மீது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மற்றொரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. இக்குற்றச்சாட்டை சலி மறுத்து விசாரணை கோரியதை தொடர்ந்து அவனுக்கு 12,000 ரிங்கெட் ஜாமீன் வழங்கப்பட்டதோடு வழக்கு முடியும் வரை மாதந்தோறும் ஒருமுறை அருகே உள்ள போலீஸ் நிலையத்தில் ஆஜராகும்படி நீதிபதி நொரினா ஜைனுல் அபிடின் உத்தரவிட்டார். இரண்டாம் முறையாக நடைபெறுகிறது பேசிஸ் பே நிறுவனத்தின் சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச். சரஸ்வதி ஆங்கில சவால் போட்டி மாணவர்களின் ஆங்கில மொழி திறனை வெளிக்கொணரும் இதன் இறுதிச் சுற்றை காண விருப்பமா? எதிர்வரும் மே 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு யூடியூப் நேரலை வழி காண தவறாதீர்கள். ஜித்ராவில் கம்பங் முஹிபாவில் குறைந்தது 2 மணி நேரம் உயரிய மின் ஆற்றலை கொண்ட மின் கம்பத்தின் மேல் ஏறியிருந்த வெளிநாட்டு ஆடவரை கீழே இறங்க வைப்பதில் தீயணைப்பு வீரர்கள் வெற்றி பெற்றனர். 30 வயதுடைய அந்த நபரை ALP எனப்படும் ஏரியல் லேடர் பிளாட்ஃபார்ம் இயந்திரத்தின் மூலம் நேற்றிரவு 8:43 மணி அளவில் தீயணைப்பு வீரர்கள் கீழே இறக்கினர். அந்த மின் கம்பத்தின் மின் விநியோகத்தை நிறுத்துவதற்கு இதற்கு முன் தெனாக நேஷனல் பணியாளர்களும் அழைக்கப்பட்டதாக ஜித்ரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் மூத்த துணை அதிகாரி முகமது புஸ்தான் கருடீன் தெரிவித்தார். நீண்ட நேரம் நடத்தப்பட்ட பேச்சுக்களினால் 25 மீட்டர் உயரத்தின் மின் கம்பத்திலிருந்து அந்த ஆடவர் பாதுகாப்புடன் கீழே கொண்டு வரப்பட்டார். நேற்றிரவு திடீரென அந்த ஆடவர் அதிக ஆற்றலை கொண்ட மின் கம்பத்தில் ஏறியதால் கம்பங் முஹிபா குடியிருப்பு வாசிகள் பரபரப்புக்குள்ளாகினர். பத்தாலிங் ஜெயா டாமன்சாரா டாமாயில் அபார்ட்மெண்ட் லெஸ்தாரி அடுக்ககத்தில் உள்ள ஒரு வீட்டின் அறையில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் ஆடவர் ஒருவர் கருகி மாண்டார். அந்த அடுக்ககத்தின் 4வது மாடியில் உள்ள வீட்டின் அருகில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து சுங்கைபுலோ மற்றும் டாமன்சாரா தீயணைப்பு மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 3 தீயணைப்பு வண்டிகளைச் சேர்ந்த 18 தீயணைப்பு வீரர்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு நடவடிக்கை பிரிவின் உதவி இயக்குனர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். அந்த வீட்டின் அருகில் 50 விழுக்காடு பகுதி தீயினால் அழிந்தது. இரவு மணி 9:30 அளவில் 40 வயதுடைய ஆடவர் ஒருவர் தமது படுக்கை அறையில் கருகி இறந்து கிடந்ததை தீயணைப்பு வீரர்கள் கண்டனர். அவரது சடலம் சுங்கைபுலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அத்தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.